ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த வாரத்திலே நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். நிறைய போராட்டங்களை சந்தித்தோம். அவற்றின் மத்தியிலே நீர் எங்களுக்கு பாதுகாவலராக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை தாங்கி எங்களை ஏந்தி எங்களை தப்புவித்து சுமந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல பேரண்ட்டுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல கணவன் மனைவிக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வேலைக்காக ஸ்தோத்திரம். ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். வருமானங்களுக்காக ஸ்தோத்திரம். பிஸ்னஸ்க்காக ஸ்தோத்திரம். திருமண வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான நன்மைகளான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவார். அவர் சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அவர் எனக்கு மகா பெரும் கேடகமும் மகிமை பொருந்த பட்டயமாக இருக்கிறார். என் வியாதியை நீக்கிற பரிகாரியாக யெகோவா ரஃபாவாக இருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நான் குணமாக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தரே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தரே என் துணையானே, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமாக்களில் இவர் போலுண்டோ, உன்னுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே, பாவி என்றனை பல தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். பாவி என்றனை பல தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். ராஜா உன் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தரே என் துணையானே, கற்றத்தாரும் காலத்தில் கூடியிருந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் கூடியிருந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார், ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தரே என் துணையானே, ஆயிரம் நாவுகளி தந்தாலும் ராஜனே உமை பாட கூடுமோ. ஆயிரம் நாவுகளி தந்தாலும் ராஜனே உமை பாட கூடுமோ. ஜீவனே உமக்களிக்கின்றேனே,
உம்மை போல எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே, நித்தம் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுக்கு மன சஞ்சலம், வருத்தம், வேதனை, கஷ்டம், துன்பம், தாமதம், எங்கள் எதிராளிகள் எங்களுக்கு முன்பாக கொக்கரிக்கிறார்கள். எங்கள் தலையின் மேலே ஏறி போகிறார்கள். குழந்தை இல்லை, திருமணமாகல, வேலை கிடைக்கல, சரும வியாதி, இருதயம் நொறுங்குண்டிருக்கிறது, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் செட்டில் ஆகல, கேஸ், கோர்ட் கேஸ் இருக்கிறது. இவெல்லாவற்றுக்கும் தீர்வு என்ன தெரியுமா? பரத்திலிருந்து எனக்கு தாசை வர வேண்டும். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மோசேக்கு நீர் அந்த அற்புதத்தை செய்திருப்பீர் என்று நாங்கள் நம்புகிறபடியே எங்களுக்கும் செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். ரெவிதீமிலே இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். சாலமோன் உயர்த்தி செபித்த பொழுது அவன் கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தேன். பல இடங்களில் தாவீது கைகளை ஏறெடுத்த பொழுது கர்த்தர் அவனுடைய எதிராளிகளிடத்திலிருந்தும் அவனுக்கு மீட்பை கொடுத்தேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்து அவனை விடுதலை ஆக்கினேன். பேதுரு கையை உயர்த்தி ஆண்டவரே என்று கெஞ்சின பொழுது இமை பொழுது கைவிட்டேன் என்று சொல்லி கரத்தை பிடிச்சு எழுப்பி நிறுத்தி, அப்ப விசுவாசியை ஏன் பயப்பட்டாய்ன்னு சொல்லி இன்றைக்கு கூட கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில வயிற்றில் இருக்கிற எல்லா உபாதைகள் நீங்கும்படியா விசேஷமாய் ஆண்டவரே, விசேஷமாய் கர்த்தாவே, லோ சுகர், லிவர்ல சின்னதா பல்ஜியா சின்ன ப்ராப்ளம் இருக்கு, அது சரியா வேலை செய்யல, இன்னும் மருத்துவ அந்த ஸ்கேனுக்காக போறாங்க. கர்த்தருடைய கரதம், வலது கரம் இருக்கட்டும். ஏனென்றால் உங்களை கண்கள் எங்களுடைய டிஎன்ஏக்களை பார்க்கிறது, எங்களுடைய இரத்த அணுக்களை பார்க்கிறது, எங்களுடைய அவயவங்களை பார்க்கிறது. அந்த இரவே ஜெபிக்கிற இந்த நொடி பொழுதே, இந்த அதிகாலை வேளையிலே நம்முடைய ஆணி பாய்ந்த கரம் வைக்கப்பட்டு குணமாவதாக நான் ஜெபிக்கிறேன். அநேக கட்டிகள் இயேசுவின் நாமத்திலே மறைவதையும் நான் பார்க்கிறேன். கேன்சர் கட்டிகள் விலகுவதை நான் பார்க்கிறேன். தரித்திரங்கள் விலகுவதை பார்க்கிறேன். எங்களுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்ய எண்ணுகிறவர்கள் இந்த வாரத்திலே தலை கவிழ்ந்து நிற்க போகிறதையும் நான் பார்க்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து பாருங்க. அநேகருக்கு அறிமுகம் செய்து வைங்க. முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாங்க விரும்புகிறவங்க இந்த ஊழியத்தில் பங்காக, இந்த ஊழியத்தின் விளைவாக அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க, உதவி செய்ய முன் வருகிறவங்க தாராளமாக வாங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் எல்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் பிரேக் எடுக்கிறேன். இங்கேருந்து நம்ம ரோட்டில் ஆண்டவர் செய்த அற்புதங்களில் கொஞ்சம் பிரேக் எடுக்கிறேன். கொஞ்சம் பிரேக் எடுத்து சில காரியங்களை ஆவியானவர் சொல்றதுனாலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இது மிக அவசரமான ஒன்று, அவசியமான ஒன்று, இமீடியட்டாக தெரிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. நேற்றைய தினத்தில் நான் ஆலயங்களில் பிரசங்கித்த பொழுது அநேகருடைய தாயாரின் கண்ணீர்களை நான் பார்த்தேன். அநேக தகப்பன்மார்களுடைய இருதயம் நொறுங்கினதை நான் பார்த்தேன். அதனால அவர்களை குறித்து முதலாவது பேசி அவர்களுக்கு ஆறுதல் கூறி, அவர்களுக்கு விசேஷமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கூறி, சாபத்தை சம்பாதித்து கொள்ளாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படியாக சில காரியங்களை சொல்லும்படியாக நான் ஊந்தப்பட்டேன். ஆவியிலே நான் ஏவப்பட்டேன். எல்டர்ஸ் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 58 வயது மேலே
அல்லது 60 வயதுக்கு மேலேயே சீனியர் சிட்டிசன் என்று சொல்லப்படுகிறார். அதுவும் அரசாங்கம் அது அது அதனுடைய நேரத்திற்கா மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இப்போ ரயில்வே டிக்கெட் முன்பதிவில் கூட இந்த சீனியர் சிட்டிசனுடைய வயது வரம்பை ஏற்றிட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அவங்களுடைய மனநிலைமை பொறுத்து எல்லா அரசாங்க சட்ட திட்டங்கள் மாறும். 60 வயதுக்கு மேலே அரசாங்கமும் ஓய்வு கொடுத்து விடுகிறது. பணியிலிருந்து நிறைவு பெறுகிறோம். அதன் பிறகு வாழ்க்கையே ஏதோ ஒரு வாழ்க்கை, அதாவது என்ன சொல்வது, ஒரு மாதிரியான ஒரு சோர்வான ஒரு நிலைக்குள்ளே கடந்து போகிறதை சிலரை நான் பார்க்க முடிகிறது. ஆனால் வெளிநாடுகளிலே நாம் கற்றுக்கொள்கிற சில காரியங்களை நான் பார்க்கும் பொழுது 60 வயதுலேருந்து 70 வயது வரைக்கும் யங் அடல்ட் என்று சொல்லுவாங்க. அடல்ட்லேயே யங் அடல்ட் என்று சொல்லுவாங்க. அவங்களால ரொம்ப தாராளமாக வண்டி ஓட்ட முடியும், கார் டிரைவிங் லைசன்ஸ் பெற முடியும், அவங்க கேப் டிரைவராக இருக்கலாம், வேலை செய்யலாம். அதனால் யங் அடல்ட் என்று சொல்லுவாங்க. 70லிருந்து 90 100 வரைக்கும் அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா ஓல்டஸ்ட் அடல்ட் பீப்புள் என்று சொல்லுவாங்க. அவங்க கூட அதை அழகாக அதை பிரித்து வைத்திருக்கிறாங்க. யாரையும் மனதளவில் கூட இவங்க ஓல்டு பீப்புள், சீனியர் சிட்டிசன் என்றெல்லாம் சொல்லி அவங்க மனநிலையில கூட ஏதோ ஒரு தொய்வு ஏற்படுகிற மாதிரி கூட பேச வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். சில நேரங்களில் நமக்கு 60 வயது என்று எட்டும் பொழுது என்ன நினைக்கிறதுனா, உடல்ல, மனதளவில், சரீரத்தில் அப்படி ஒரு தொய்வு வரும் அப்படின்னு நாமளே மனதில் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதல்ல, திருமறை நமக்கு அது கற்றுக் கொடுக்கவில்லை. நான் உங்களுக்கு அதை பற்றி தான் விளக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஏஜ் பற்றி நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இந்த ஏஜ் என்பது திருமறையின் அடிப்படையில் நம்ம உங்களுக்கு கேட்டால், ஆயுசு நாட்களை பற்றி கேட்டால் உடனே இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு வசனம் வரும். என்ன வசனம் வரும் தெரியுங்களா? எங்கள் ஆயுசு நாட்கள் 70, சங்கீதம் 90, 10ஆம் வசனம். இதை நாங்கள் எப்போ படிப்போம்னா, நீங்கள் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மரணத்தில் படிப்போம். அது மரண வீட்டுகளிலே படிப்போம். இந்த மரண வீடுகளிலிருந்து சுமந்து கொண்டு போகும் பொழுது இதை படிப்போம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. இந்த சங்கீதத்தை எழுதின யாரு? நான் திருப்பும் போது நீங்க கவனிச்சிருக்க வேண்டும். இந்த சங்கீதத்தை எழுதினது யாரு பாருங்க, கொஞ்சம் திருப்பி பாருங்க. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் அது. மோசே அவன் நாட்களிலே ஆயுசு நாட்கள் என்று பார்த்தா, மோசே 40 வயது வரைக்கும் எகிப்து தேசத்தில ராஜாவின் அரண்மனையில எல்லா சாஸ்திரங்களையும் படித்து கல்வி கற்று எல்லாவற்றிலும் தேறினவனாய், கலைகளிலே தேறினவனாய், வார்ல சிறப்பு மிக்க பயிற்சி பெற்றவனாய், வாக்கு வல்லவனாய் அவன் இருந்தான் 40 years. அதன் பிறகு ஆண்டவர் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லது மேபி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அடுத்த 40 ஆண்டுகள் அவன் வனாந்தரத்தில் ஆடுகளுக்கு பின்பாக எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அதாவது அவனுடைய மாமனாருடைய ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருந்தான். 40 ஆண்டுகள் அந்த மாடுகளோடு கூட மந்தையாக இருந்ததுனால அவன் அந்த வாக்கு வல்லவன் என்ற அந்த எண்ணம் போய், மனப்பான்மை போய், ஆட்டிடியூட் போய், அந்த பாசிட்டிவ் அப்ரோச் போய் இப்போ சொல்றான், ஆண்டவர் 80 வயதில் அவனை அழைக்கும் பொழுது நான் வாக்கு வல்லவன் அல்ல என்று சொல்லுகிறான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படிலாம்
வயதான பிறகு அவனுடைய நிலை மாறுகிறது என்பதை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அதன் பிறகு 80 வயதுல கர்த்தர் அழைக்க, இதுல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் எதை சொல்ல வருகிறேன்னா, உங்களோட ஆயுசு நாட்கள் அடுத்த 40 ஆண்டுகள், 80லிருந்து அடுத்த 40 ஆண்டுகள் 120 வருஷம் வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தான். அவனுடைய மரணமே வித்தியாசமான மரணம். அவன் உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக 180 வருஷங்கள் கூட அவன் வாழ்ந்திருக்கலாம், 200 வருஷங்கள் வாழ்ந்திருக்கலாம், 150வது வாழ்ந்திருக்கலாம். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவன் கண்கள் மங்கள் அடையவும் இல்லை, தேவனே அவனை அடக்கம் பண்ணினார், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் காணப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்தான். அவனை கூட்டின்னு போயிட்டு ஆண்டவர் கானான் தேசத்தை பார்க்கும்படி சொல்லுப்பா, பார்ப்பா, நீ அதுல பிரவேசிப்பதில்லை, உனக்கு பார்க்கத்தான் உரிமை இருக்கு என்று சொல்லி அனுப்புகிறார். அதுல நிறைய இறையல் அர்த்தங்கள் இருக்கிறது. நான் பிறகு அதை நான் சொல்லுகிறேன். அவன் சாகாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்றுதான் நான் சொல்ல முடியும். ரைட், ஓகே. அவர் தான் இந்த சங்கீதத்தை எழுதுறார். பல பாடல்களை அவர் எழுதினார். 5 ஆகமங்கள் அவர் தான் எழுதினார். அவர் எழுதினதுல தான் நமக்கு பல பல தகவல்கள் கிடைக்கிறது. அவர் எழுதினதுல முதல் தகவல் என்ன, ஆயுசு நாட்கள் எப்படி இருந்ததுன்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அதன் பிறகு வந்தவர்களுக்கெல்லாம் படி நான் சொல்லலானும், அதை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஏனோக்குக்கு 65 வயதுல அழைப்பு வந்தது. அதன் பிறகு 300 ஆண்டுகள் தேவனோடு கூட நடந்தான். ரொம்ப கஷ்டம். ஃபேமிலி மேன், பிள்ளைகளோட, பேர பிள்ளைகளோட கூட எத்தனையோ ஜெனரேஷன், தலைமுறை பார்த்தவன் 365 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தான் என்று மோசே தான் எழுதி வைத்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது மோசேக்கு தெரியும் ஆயுசு நாட்கள் பற்றி அறிவெல்லாம் அவனுக்கு இருக்கும். அப்ப மோசே சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், இது கர்த்தர் சொல்லுகிற ஆயுசு நாட்களுடைய குறிப்பு அல்ல. கர்த்தர் யாருக்கும் ஆயுசு நாட்களை உங்களுக்கு இவ்வளவு நாள் தான் வாழணும் அப்படின்னு சொல்லி பட்டா வைத்து கொடுப்பவர் அல்ல. அல்லது இத்தனை காலத்துக்குள்ள நீங்க இறந்துருவீங்க அப்படின்னு சொல்றவரும் அல்ல. அவருக்குன்னு ஒரு திட்டமும் இருக்கு, அவருக்குன்னு ஒரு சித்தமும் இருக்கு, அவருக்குன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆசை இருக்கு. அவருக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். சர்வ ஞானி அவர், சர்வ வியாபி அவர், சர்வ வல்லமை உள்ளவர் அவர். இப்போ சங்கீதக்காரன் சொல்றான், அது முந்தி வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 7ஆம் வசனம், நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். இப்போ ஆண்டவருடைய உக்கிர கோபத்தை வெளிப்படுத்தும்படியா மோசே தாம் மக்களுக்கு எழுதும் போது அவர் இப்படிப்பட்ட ஒரு பாடலை அவர் எழுதுகிறார். தம்பி, நீங்க ரொம்ப அநியாயம் பண்றீங்க. இஸ்ரேல் மக்களை பார்த்து, அந்த 24 லட்சம் பேரை பார்த்து அவர் சொல்றார், 20 லட்சம் மேலே இருக்க மக்களை பார்த்து, ஏன் இவ்வளவு அநியாயம் பண்றீங்க, ஏன் இவ்வளவு பாவம் பண்றீங்க, ஏன் அந்நிய தேவனை வழங்குறீங்க, ஏன் உங்களுக்கு உண்மையான ஆண்டவர் மீது பய பக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்க எத்தனை நாள் வாழ முடியும், உங்களால இந்த மாதிரி முரட்டாட்டமா எத்தனை நாள் வாழ முடியும், ஒருவேளை 70 வருஷமா அப்படின்னு கேட்கிறாரு அவர். அப்புறம் சொல்லிட்டு சொல்றாரு, சரி ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் மேன், நீ நல்லா சாப்பிட்றவன், நல்ல எக்ஸசைஸ் பண்ற, நல்ல வேலை செய்யற, நிறைய பெரிய பணக்காரன், உனக்கு சாவே வராது நீ ஃபீல் பண்ணாலும் இதுக்கு மேல எத்தனை வருஷம் வாழ முடியும், 10 வருஷம், பலத்தின் மிகுதியால் 10 வருஷம், அதற்கு மேலே வருத்தமும் சஞ்சலமுமே என்று சொல்லி இவரா மோசேயா ஒரு டைம் லைனை நமக்கு கொடுக்கிறார். யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது அல்ல, மோசே கொடுத்தது. ஆவியானவர் தான் பைபிள் எழுதினார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த கான்டெக்ஸ்டை புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் கோபமா இருக்கும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் 70. கர்த்தர் நம் மீது அருவருக்கிற பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் குன்றியதாக காணப்படும். கர்த்தர் நம் மேலே பிரியமா இருந்தால் 100 வயதும் கடந்து வாலிபன் என்று சொல்லப்படுவார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எஸ்ஐயால தான் வரும். கிழவனும்
100 வயது கடந்த கிழவனும் அவன் வாலிபன் இளையவன் என்று சொல்லப்படுவான். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் வாழ விருப்பமா இருக்கு? 60? இப்ப நிறைய பேர் 60ல இருப்பீங்க. 70, 80, 90, 100. நம்ம மனப்பான்மையில ஒரு மாற்றம் அவசியம் தேவை. என்னதான் கடைசி காலத்திலே நாம் இருந்தாலும், நான் உங்களுக்கு சொல்றேன் பாரு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த அதிகாலை ஜபத்தை பார்க்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நீங்க தினந்தோறும் வேதத்தை வாசித்து தியானித்து ஜபித்து ஆண்டவர் சொற்படி நீங்க நடந்தீங்கன்னா 80 வயதுக்கு மேல 100 வயதுக்குள்ளாகவும் நீங்க சுகமா வாழ்வீங்க. யாருடைய உதவியும் இன்றி உங்க கண்கள் தெளிவாய் பார்க்கும். காலேப் 80 வயதுல சொன்னார், கர்த்தாவே அந்த மனநாட்டை எனக்கு தாரும், கர்த்தாவே அந்த மனநாட்டை எனக்கு தாரும். எனக்கு 40 வயதில் இருந்து அதே பலன் இப்பொழுதும் இருக்கிறது, நான் போக்கும் வருத்தமா இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படின்னா தெரியுமா, ஐ கேன் ஃபைட் அ வார், ஐ கேன் ஃபைட் அ வார். கத்தி எடுத்து என்னால் சண்டை போட முடியும், ஈட்டு எடுத்து என்னால் கொண்டு விட முடியும், என் சத்துருக்களை வீழ்த்த முடியும், எனக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியும், நான் வாருக்குள்ள போவேன், நான் வேலை செய்வேன், நான் நடப்பேன், நான் ஓடுவேன், ஏன் மலையே ஏறுவேன் என்று அவன் சொல்லுவான். எத்தனை வயதுல? 80 வயதுல. அதுதான் மனப்பான்மை. தட் இஸ் ஆட்டிடியூட். நீங்க நியூ டெஸ்ட்மென்ட் வாங்க. நியூ டெஸ்ட்மென்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இயேசுவின் காலத்துக்கு வாங்க, ரொம்ப 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வாங்க. 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசுவின் பிறப்பில் இருந்த ஒரு 4 பேரும் கிட்டத்தட்ட 80 வயது கடந்தவங்க தான். சொல்றது 4 பேர். அதுல ஒரு ஆசாரியன் சகரியா, எலிசபெத் அவருடைய மனைவி வயசானவங்க. அதன் பிறகு சிமியோன் தாத்தா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதன் பிறகு அன்னாள் 84 வயது உள்ளவங்க. அப்ப இயேசு பிறப்பில நமக்கு காண்பிக்கிற ஒரு லைஃப் லைன் என்னன்னா, டைம் லைன் என்னன்னா, அல்லது ஆயுசு நாட்கள் என்னன்னா, மோசே இதை சொல்லும் பொழுது அவர் 70 80 என்று சொன்னார். ஆனா இயேசு நாட்களிலே இயேசு பிறந்த பொழுது அங்கு இருந்த பெரியவர்களுடைய வயது 90க்கு மேல். அதாவது உதாரணமா சொல்லணும்னா 84 வயதுக்கு மேல நல்லா இருந்தா, நல்லா இருந்தா, நல்லா இருந்தா. அப்போ இன்னைக்கு ஆவியானவர் சபைகளுக்கு, உங்கள் எல்லாருக்கும், சிறு குழந்தையிலிருந்து வாலிபர்களுக்கு எல்லாருக்கும் பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்க உங்க லைஃப் ஸ்பேனை பற்றிய ஒரு அறிவு வேதத்தில் இருந்து ஆவியானவர் கொடுக்கிற அந்த அந்த அறிவுரையை நாம பெற்றுக்கொள்ள வேண்டாம். சிலர் சொல்லுவாங்க 50 வயசு போதும், நான் செத்து போன பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்வேன், எலியாவை பார்த்து நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்னன்னா, ஆண்டவரே போதும் என்று சொன்னான். Lord it is enough என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா, you have to move on, you have to press on. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. you are in my plan. இப்போ ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள், ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன் சொன்னவர். பழைய ஏற்பாட்டுல எரேமியா 33 நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு செய்வேன் என்று சொன்னவர். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருந்தா எலியா பாதி வழியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பான், பாதி ஆயுசு நாட்களிலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பான். நீங்க என்டையர் பைபிள் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆயுசு நாட்கள்லாம் 100க்கு மேலதான். ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இவங்க லைஃப்லாம் பார்ப்போம். நம்ம நாளைக்கு அதை பார்க்க போகிறோம். யாக்கோபு 130 வயது வரைக்கும் வாழ்ந்தான்.
ஆனா அதுக்கு முன்னாடி யோசேப்பு காணாம போயிட்டான் அப்படின்னு செய்தி கேட்ட உடனே அவன் மூச்சரித்து, அல்லது அவ்வளவுதான், எனக்கு அவ்வளவுதான், நான் செத்து போயிட்டேன், இனி பிணந்தான் என்று அப்படியே வாழ்க்கையை தொலைத்து போய் பிரமை பிடித்தவன் போய் உட்கார்ந்தான். ஆனாலும் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் கேள்வி கேட்ட பொழுது அவன் உற்சாகத்தில திரும்பவும் அவனுடைய ஜீவன் வந்தது. விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? நான் நாளைக்கு அதை சொல்றேன். பார்வோன் அவங்கள கூப்பிட்டு பேசுறாரு, கோசேன் நாட்டில் வைக்கிறாரு. திரும்பவும் அவங்களுள்ள திறமையானவர்களுக்கு மெய்ப்பர்களின் தலைவன் பொறுப்பை கொடுக்கிறார். யாக்கோபு கடைசி நாட்களிலும் அவன் வேலை செய்து அவன் ஜீவனை விட்டான். 130 இயர்ஸ்ல. எனக்கு உங்க லைஃப் ஸ்பேனை பற்றி தெரியணும். ஒரு நாய் குட்டி இருக்கும்னா அதுக்கு வயது, லேபரட்டா இருக்குதுன்னா அதுக்கு 14 வயது. ஒரு பொமரின் இருக்குன்னா அதுக்கு 12, 14 வயது இருக்கும். அதுதான் அதோடைய லைஃப் ஸ்பேன். அது ஒவ்வொரு பூனைக்குட்டிக்கு ஒரு வயது வரம்பு இருக்கிறது, யானைக்கு ஒரு வயது வரம்பு இருக்கிறது, புலி சிங்கங்களுக்கு ஒரு வயது. ஆனா மனுஷனுக்கு மாத்திரம் என்னன்னா ஒரு பெரிய டவுட் மனசுல, ஐயோ என்னங்க வயசு நமக்கு. இன்னைக்கு நான் உங்களை ஆய்வுக்கே உட்படுத்துறேன். ஏன்னா நீங்க ஆய்வு பண்ணாதான் உங்களுக்கு தெரிய வரும். அப்பொழுதுதான் நீங்க ஃபிட்டா இருக்கீங்களா, ஃபிட் இல்லாம இருக்கிறீங்களா, இதுக்கு நீங்க தகுதியானவங்களா, தகுதி இல்லாதவங்களா, உங்க சரீரம் அதுக்கு ஒத்து கொடுக்குதா என்பதெல்லாம் அறிந்து கொள்ளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, அரசியல் எடுத்துக்கொள்ளுவோம். டேக் அ பாலிட்டிஷியன். எந்த வயசுல அவர் வர்றாரு உள்ள? ஆஃப்டர் 65. இப்ப இருக்கிற வெட்ரன் பாலிட்டிஷியன்ஸ்ல எடுத்துக்கோங்க. நீங்க யூஎஸ்ல ட்ரம்ப் எடுத்துக்கோங்க, அல்லது வேறு இடங்களில் இருக்கிற நிறைய முதிர்ந்தவர்களை எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, அண்டை மாநிலங்களை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் 70க்கு மேல, 60க்கு மேல, 80க்கு மேல. நம்முடைய ஜனாதிபதி அவருடைய வயது, அந்த அம்மாவுடைய வயது என்ன? இப்பதான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பணி செய்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அவங்களுடைய திட்டம் என்னன்னா அந்த 80 வயதுல அவர் வேலை செய்யணும். இப்போ வந்திருக்க துணை ஜனாதிபதி நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவர். அவருக்கும் ஆல்மோஸ்ட் 70+ ஏஜ் தான். அவங்களுக்கெல்லாம் அந்த மனநிலை இருக்கும் பொழுது, இனிதான் நான் ஓடணும், இனிதான் நான் வேலை செய்யணும், இனிதான் நான் நாட்டை காப்பாற்றணும், இனிதான் நான் நல்லவே சோசியல் ஒர்க்ஸ் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு, நம்ம வேதத்தை அவ்வளவு நன்கு அறிந்தவர்களுக்கு ஆவியானவர் அவ்வளவு தெளிவா நம்மளை போதிக்கிறார். சண்டே நம்ம போய் நிற்கிறோம் கோயில்ல. ஆனாலும் நமக்கு ஒரு பெரிய சந்தேகம், ஏன் 40 வயதுல போகணும், 50 வயதுல போகணும், ஏன் போதும் 60 வயது என்று நாம் சொல்ல வேண்டும்? ஏன் நான் உடல் குண்டி போனேன், ஏன் கண் பார்வை மங்கிட்டு, ஏன் இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் என்னுடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வயசாச்சு ஏன் சொல்லணும், நடக்க முடியல, ஆர்த்ரைட்டிஸ் ஏன் சொல்லணும்? காரணம் என்ன? முதல் ஒரு அறிவு உங்களுக்கு அவசியம் தேவை. நான் சொல்ற அறிவு என்பது என்னன்னா, ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு தேவை. அது என்ன வெளிப்பாடு தெரியுமா? ஆண்டவர் இதுதான் உங்களுடைய ஆயுசு என்று சொல்லி அவர் யாரையும் எந்த இடத்துலயும் அவர் ஃபிக்ஸ் பண்ணவில்லை. அது புரிஞ்சுக்கோங்க. என்னதான் காலங்கள் மாறிக்கொண்டு நம்ம 20ஆம் நூற்றாண்டுல வந்தா கூட, ஐயோ இந்த காலகட்டத்துல எல்லாம் இந்த வயசுலயே செத்துருவாங்க, நோ வே, கண்டிப்பாக கிடையாது. எத்தனை ஊழியக்காரர்கள் 80 கிராஸ் பண்ணிலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், 90 கிராஸ் பண்ணிலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை மிஷினரிகள் அப்படி இருக்கிறார். ஏன்னா எனக்கு ஒரு ஆதங்கம். எனக்கு என் மம்மி அம்மா 82 வயது, எங்க அப்பாவும் ஆல்மோஸ்ட் 84 இயர்ஸ். ஆனா எனக்கு என்ன ஆதங்கம்னா, இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் எங்க அப்பாவும் வாழ்ந்திருக்கலாம். அதற்கான அவங்க உடல் வாக மாத்திரம் மாற்றி இருந்தால் போதும். அப்பாவை கொஞ்சம் குண்டா ஸ்ட்ரென்த்தா நடக்க வைத்திருக்கணும், அம்மாவை ரொம்ப குண்டாயிட்டாங்க, அவங்கள ஒல்லியாக்கி இருக்கணும், அவங்க கால்கள் எல்லாம் பலப்படுத்தி இருக்கணும். அப்படி 2 விஷயத்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தா அவங்க இன்னும் 2 ஆண்டுகள்
3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் அவர் உயிரோடு வாழ்ந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு என்னன்னா, போதும் ஆண்டவரே, போதும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல, இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று நாம் நினைக்கிறோம். நம்முடைய நம்முடைய பர்பஸ் ஆஃப் லிவிங்கை நம்ம மறந்துட்டோம். பர்பஸ் ஆஃப் கிரியேஷனை நம்ம மறந்துட்டோம். எனக்கு ஆவியானவர் ரொம்ப தெளிவா இதை நான் ரொம்ப பெரிய டாபிக் இது, நான் எடுத்து வச்சிருந்தேன். எவ்வளவு விஷயம் பேசுறோம். சீனியர் சிட்டிசன்னா யாரு என்பதெல்லாம் குறித்து நான் பேசுறோம்னு நினைச்சேன். முதியவர்கள் யாரு, அவங்களை எப்படி நம்ம கனப்படுத்தணும். பைபிள் எப்படி சொல்லுது தெரியுங்களா? யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, உன் வாழ்நாளெல்லாம் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. லேவியராகமும் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லேவியராகமும் நிறைய எடுத்து வச்சேன், ஆனா இந்த நாளில எனக்கு அதற்கு மேல ஓடவே இல்லை. ஏன்னா இந்த புரிதல் எல்லாருக்கும் இருக்கும். இப்போ சின்ன வயசு பசங்களுக்கு, ஏன்னா நம்முடைய ப்ரேயர்ல வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பார்ப்பாங்க, மிடில் ஏஜ் பீப்புள் பார்ப்பாங்க, யங் அடல்ட்ஸ் பார்ப்பாங்க, அப்புறம் 40-50 வயது, அப்புறம் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீட்டுக்கெல்லாம் போயிருந்தேன், அவங்களுக்குலாம் 90 வயதுக்கும் கிட்ட இருக்கும், அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு புரிதல் அவசியம் தேவை. இந்த முதியவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது லேவி 19ல 32ஆம் வசனத்துல பாருங்க, ஆண்டவர் என்ன மாதிரிலாம் சட்டங்களை எழுதி வைத்திருக்கிறார் பாருங்களேன். 32ஆம் வசனம், நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நானே கர்த்தர். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. தேவனுக்கு பயப்படுகிறது என்பதுன்னா அப்படி என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு நீ பயப்படுறவன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முதியவனுக்கு முன்பாக எழும்பணும். ஆண்டவர் சொல்றாரு, இப்பா எனக்கு பயப்படுறது என்ன தெரியுமா? பெரியவங்களுக்கு பயப்படுறது. எனக்கு கனம் பண்றது என்ன தெரியுமா? பெரியவங்களை கனம் பண்றது. அதுவும் நரைத்த முடிவுள்ளவனுக்கும் அதே சமயத்துல முதிர் வயது முகத்திற்கும் கனம் பண்ணணும். முழங்காலிலே நின்று கனம் பண்ணணும். சில சொல்லுவாங்க அந்த காலத்துல, இந்த காலத்துல தான் ரொம்ப அந்த பெண்டிகாஸ்டல் பீப்புள், காலில் விழக்கூடாது, ஆண்டவரை தவிர யார் காலில் விழக்கூடாது. நல்லதுதான், சரிதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கனம் பண்ணுங்கன்னு அர்த்தம். எழுந்து நிற்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களிடத்துல நாம தாழ்மையோடு கூட நிற்கவேன். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, அது நீங்க செய்றீங்களான்னு தெரியல, இதை சொல்லணும்னு தோணுது, அதுக்காக சொல்றேன். எங்க அம்மா இறக்குற வரைக்கும், என் தந்தையார் இறக்குற வரைக்கும் அவர்கள் சிலுவை போடாமல், நான் வெளியில போகும்போது அவரிடத்துல சொல்லாமல் நான் சென்றதே கிடையாது. அவங்க இடத்துல போவேன், மேலே இருப்பாங்க, சில நேரங்களில் மேலே ரூம்ல இருப்பாங்க. எங்கள் அம்மா இடத்துல போய் சிலுவை போட்டுட்டு அப்போ தான் போவேன். எங்கள் அப்பா சிலுவை போடுவார். எங்கள் அம்மா சின்னதாக ஒரு முத்தம் அப்படி கிள்ளி கொடுப்பாங்க. அது இன்னும் என் மனசை விட்டு நீங்காத விஷயம். அவ்வளோ பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு என்ன. இதுதான் கடைசி நாட்களில் அவங்க சொன்ன வார்த்தை தான் இன்னும் கூட எனக்கு இன்னும் அவங்களுடைய ஏக்கம் என்னன்னா, சாகிறத பற்றிலாம் அவங்க கவலைப்படல. அவங்களுக்கு எங்கள் அப்பா இடத்துல போகணுன்றது அவங்களுக்கு ஆசை. ஆனால் கடைசியில் அந்த ஐசியூக்கு முன்னாடி சாகிற அந்த அது இதுவே இல்லை. அவங்க சொன்னாங்க, ராஜா உனக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்கள் கடனை அடைக்க நான் என்னுடைய பென்ஷனும் அப்பாவுடைய பென்ஷனும் சாகும் பொழுது கூட, சாக முன்பாக அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் அந்த அந்த ப்ரீதிங் இஷ்யூலாம் வந்த பொழுது அவங்க சொன்ன வார்த்தை, இன்னும் கொஞ்ச நாட்கள் நான் இருந்தேன்னா அப்பா பென்ஷனும் என்னுடைய பென்ஷனும் உனக்கு, ஏன்னா நான் வீடெல்லாம் கட்டிட்டு இருந்தேன் அப்போ உனக்கு உதவிகரமா இருக்குமே அப்படின்னு ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை. அப்போட சாக விருப்பம் இல்லை. என் பிள்ளைக்கு அப்போட ஹெல்ப் பண்ணும், கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்க.
ஆனா ஆண்டவருடைய சித்தம் ஏதோ தெரியல, எனக்காக ஃபைட் பண்ணாங்க. இதுதான் ஒரு தாயின் அன்பு. 82 வயதுல 85 வயதுல ஃபைட் பண்றாங்க. என் பிள்ளைக்கு இன்னும் உதவி செய்யணும், என் பிள்ளைக்கு இன்னும் உதவி செய்யணும், என் பிள்ளைக்கு இன்னும் நன்மை செய்ய வேண்டாம். நான் இருந்தேன்னா அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவு ஒரு யோசிச்சு பாருங்க. சில குடும்பங்களில் அம்மா அப்பாவை பாரமா நினைக்கிறாங்க. ஆனா சாகிற வரைக்கும் எனக்கு உதவியா இருக்க வேண்டும் என்று அந்த கடைசி ஐசியூல போகும்பொழுது அவங்க சொன்ன கடைசி வார்த்தை என்ன சொன்னாம, அவனுக்கு ஒண்ணுமே ஆகாதுமா. இல்லப்பா, நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் 1 ஆண்டு 2 ஆண்டு இந்த பென்ஷன் வாங்கி கொடுத்து உன் நிலையை சரிப்படுத்திட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னா. ஆனா இன்னைக்கு நம்ம அப்பா மக்கள் நிலையில என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. கண்ணீரோடு இருக்கிறாங்க, வேதனோடு இருக்கிறாங்க, பயத்தோடு இருக்கிறாங்க. அந்த முதல் பயத்தை நான் போக்கணும் தான் என்னுடைய புரிதலாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பயம் என்ன தெரியுமா? நீங்க சீக்கிரம் சாக மாட்டீங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் பயம். அதை நீக்கிடுங்க, உங்க மனசுல இருந்து நீக்கிடுங்க. ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதால் 80 என்பதெல்லாம் மோசே சொன்ன காரியம், அது உண்மை அல்ல. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன், அதுதான் உண்மையான காரியம். உன் வருஷங்களோடு 15 வருஷம் கூட்டுவேன், அதுதான் உண்மையான காரியம். இதெல்லாம் ஆண்டவர் சொன்னது. ஆண்டவர் சொன்னார் 46 ஏசாயாவில, நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், இதுவரைக்கும் செய்தேன், இனிமேலும் செய்வேன், நரை முடி வரைக்கும் நான் செய்வேன். ஆண்டவர் என்றைக்குமே அவர் அந்த வாழ வயது குறித்து அவர் நெகட்டிவா பேசினதில்லை. அவர் சொல்லுவார், வாழ வயது கழுகுக்கு சமமான உங்கள் வயது திரும்பவும் அந்த வார்த்தையை திரும்பவும் வாழ வயது போல ஆகிறது. renewed strength. ஆண்டவருக்கு என்ன வயசுங்க இப்போ? அவர் உயிரோடு இருந்திருந்தா இயேசுக்கு என்ன வயசு? 2000. அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் கர்த்தருக்கு சொல்லவே முடியாது. இந்த உலகத்தை உருவாக்கினவர். இன்னைக்கு நம்ம உள்ளுக்குள்ள, நம்முடைய செல்களுக்குள்ள, நம்முடைய சிந்தைகளுக்குள்ள, நம்முடைய இருதயத்துக்குள்ள நாம புகுத்தி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, உன் ஆயுசு நாட்களை நான் பூர்ணப்படுத்துவேன். 100 வயசு ஞாபகம் வச்சுக்கோங்க. 84 100 வயது வரைக்கும் வாழ்வீங்க, சிறப்பா வாழ்வீங்க. நான் இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லிக்கொண்டே வரப்போகிறேன். அந்த ஒவ்வொரு விஷயத்தை நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா 100 வயசு சாதாரணமாக வாழ முடியும், கவலை இல்லாத வாழ முடியும். உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து ஏதாவது இருக்கும்னா, நான் சொன்னதுல ஏதாவது தவறு இருக்கும்னா நீங்க எழுதி எனக்கு அனுப்புங்க. அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான் 12ஆம் வசனத்துல 90, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எத்தனை ஆண்டுகள் வாழப்போறோம் என்பதை போதித்தார். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தாங்க ஐயோ போதும் வாழ்க்கை 80 60. இனி கூட நான் ஒரு மரணத்தை கேள்விப்பட்டேன். 53 வயது. நிச்சயமாக நாம சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நிச்சயம் ஜெபம் பண்ணணும். இந்த மனப்பான்மை நமக்குள்ளே மாற வேண்டும், நிச்சயம் மாற வேண்டும். நான் சொல்ல மாறணும். இப்போ உங்க வயசு என்னன்னு தெரியாது, உங்க மனசுல அந்த பெர்செப்ஷன் மாறணும். இல்ல அதற்கான என்ன விலை வேணா கொடுங்க. ஜெபம், உபவாசம், ஆண்டவரை தேடுதல், ஹாஸ்பிட்டல்ல போறது, மருந்து சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்றது, என்னவா பண்ணுங்க. ஆனா எனக்கு 60 வயசு தான். எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் 60ல போயிட்டாங்க, 55ல போயிட்டாங்க, 45ல போயிட்டாங்க.
இல்லை அப்படி நான் படுத்து கிடக்கிறேன், நோ வே, நோ வே. இதெல்லாம் பொய், பொய். பிசாசு கொடுக்கிற பொய்யான தகவல்களை நீங்க நம்பாதீங்க. இட் இஸ் ஆல் லை. அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அவன் நீடித்து நாட்கள் வாழ்வது அவனுக்கு பிடிக்கல. ஆண்டவரோடு கூட வாழ்வது அவனுக்கு பிடிக்கல. அதனாலதான் அவன் பொய் சொல்லி திரிகிறான். நீ செத்துருவ, நீ செத்துருவ, உன் அவயவங்கள்லாம் சுருங்குது, நீ போது அறுது. இல்லை இல்லை, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி. நம்ம டெய்லி சொல்ற வார்த்தை 91ஆம் சங்கீதம், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி. சொல்லுங்க, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய்வேன். ஆமென். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், நீ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாய். ஆமென். சொல்லுங்க. 2 வார்த்தை மறந்துடாதீங்க. தீர்க்க தரிசனமா சொல்றேன். 90ஆம் சங்கீதத்துல நீடித்து வாழ்வ, 23ஆம் சங்கீதத்துல நீடித்து வாழ்வ. இதுதான் கர்த்தருடைய திட்டம். பாதி வழியில போகிறதோ, 60 வயதுல போகிறதோ, 58 வயதுல முடிவடைகிறதோ அல்ல. ஜெபம் பண்ணும். அன்புள்ள ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோருக்கு, என் வாலிப பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இனி இந்த அதிகாலை ஜெபத்துல என்னோடு கூட பயணிக்கிறவர்களுக்காவது 100 வயது வரைக்கும் வாழ்கிற தகுதியும் பலனையும் ஆரோக்கியத்தையும் திட்டத்தையும் ப்ராமிஸையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க. என்ன செய்ய போறோம்? நாளைக்கு அதை எங்களுக்கு கற்றுத்தாங்க. இனி வருகிற காலங்கள் 80 வயதுக்கு மேல என்ன செய்யணும், 60 வயதுக்கு மேல என்ன செய்யணும், 70 வயதுக்கு மேல என்ன செய்யணும் கற்றுத்தாங்க. இன்றைக்கு விசேஷமா எல்லா எல்எஸும் கையில கொடுக்குறேன்பா. இன்னைக்கு அவங்க எழும்பணும், ஸ்ட்ராங்கா எழும்பணும், ஸ்ட்ராங்கா எழும்பணும். ஆண்டவரே, இதில் பொய், இந்த பொய் பிரச்சாரங்களை நான் நம்புவதில்லை, இந்த பொய் காரியங்களை நான் நம்புவதில்லை. நான் உண்மையே நம்புவேன். பூரண ஆயுசு. யோபு 4 தலைமுறை, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், ஃபர்ஸ்ட் எழுதின புத்தகம். They lived for 4 generation. 4 ஜெனரேஷன்னா அவங்க அழகான, ரொம்ப அழகான பெண் பிள்ளைகள், பையன்க, பையனுடைய பிள்ளைகள், பையன்கள், பையனுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், கிட்டத்தட்ட கொள்ளுத்தார். அப்போ ஒவ்வொரு பிள்ளைக்கும் 50 வயது அப்படின்னு கணக்கு போட்டாலும் கூட கிட்டத்தட்ட 4 ஜெனரேஷன்னா 400 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நான் சொல்வேன், கிட்டத்தட்ட அல்லது 300 ஆண்டுகள். நீங்கள் கணக்கு போடுங்க. 4 ஜெனரேஷன்னா எத்தனை ஆண்டுகள் அவங்க உயிரோடு இருந்திருப்பான். ஆண்டவர் அப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தார், அப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தார். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா. ஓ லார்ட், தேங்க்யூ. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பினவனுக்கு இன்னைக்கு ஒரு பாடம் புகட்டப்பட போகிறது. இன்னைக்கு ஒரு சிலருக்கு வியாதி மறைந்து நீங்க சாட்சியம் நிற்க போறீங்க. எலியாவை குறித்தாதான் சொல்ல வைத்தார். இந்த திருமணத்திற்கான நல்ல செய்தி, ஒரு முடிவெடுக்கிற நேரம் வந்து இருக்கிறது. விபத்து, நாசு, மோசங்களுக்கு உங்களை காப்பாற்றுகிறார். இந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். இன்னைக்கு சத்துரு தான் எழும்பி நிற்கிறான், மனுஷன் வழியாக எழும்பி நிற்கிறான். அவன்லாம் முறிந்து விழுகிறதை நீங்க பார்ப்பீங்க. அதெல்லாம் சாதாரணம் இல்லை. நீங்க சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படாததுக்குள்ள வித்தியாசத்தை காணும். கர்த்தருடைய பிள்ளைகள் மீது உடைய கரமும், கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்க்கிறவர்கள் மீது உடைய சினமும் வெளிப்படுவதாக, இன்றைக்கு வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து பாருங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான ஜெனரேஷன் மாத்திர விஷயம். இது நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டுகிற விஷயம். நம்ம முன்போல் இல்லை, இனி நம்ம வேறு விதமா நம்ம மாறுகிற, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ஒரு நிலையில நம்ம வந்திருக்கிறோம்.
இது ஒரு நியூ ஜெனரேஷனை ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். நிச்சயம் பண்ணுவார். நான் போகிற இடமெல்லாம் இதுதான் நடக்கும். கர்த்தர் என்னை கொண்டு பயன்படுத்த விரும்புகிறார். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். God bless you.